அதை ஏன்டா கேக்குற? எப்படி? தினம் ஆட்டாட்டி வீட்டுக்கு போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கும் போது என் மனைவி கேட்டாங்க, தினம் ஆட்டாடுற, சம்பாதிக்கிற, தினம் சம்பாதிக்கிற, தினம் நல்லா சம்பாதிக்கிற, சம்பாதிக்கிறது பூரா குடிச்சிக்கிட்டு இருக்கிற, வீட்டுல பொண்டாட்டி இருக்குத, புள்ள இருக்குத, என்ன ஆச்சு, ஏதாச்சு, அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா அப்படின்னு பாக்குறியா? நீ மாண்டு போற, நீ மாண்டு சம்பாதிக்கிற, நீ மாண்டு குடிச்சிக்கிட்டு இருந்தா வீட்டுல இருக்கிறவங்க என்ன கேட்க அவருக்கு? என் பொண்டாட்டி கூட 50 ரூபாய் என்ன கேட்கறோம், 50 ரூபாய் கேட்கறடா. இப்படியே கேட்டாங்க. யாரு அவன்? நான் சம்பாதிக்கிறேன். நான் வந்து ராத்திரில கண்ணு முடிக்கிறேன், கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுவேன், எதவானுமே செய்வேன், வச்சிருப்பேன், எதவானுமே செய்வேன். அதுக்காக நீ ஆடு அப்படின்னு நீ உன் பொண்டாட்டிய கேட்டு. என் பொண்டாட்டிக்கு ஆம்படியா நானா நீயாடா? நீ என்ன ஆம்படியா மாதிரி பேசுற? ஏன் நான் சம்பாதிக்கிறேன் செலவு பண்றேன் அப்படின்னு? எப்ப நீ சம்பாதிக்க நீ செலவு பண்றியோ என் கையால சோறு போட மாட்டேனாங்க. வந்து விட்டா நாள் ஆறுதல் கையால இல்ல 4 பேர் ஈர்த்து விட்டாருச்சேன். கையால் தாண்டா அடிச்சுட்டு கிளம்பிட்டேன். காலாலே நடந்து போனியா? இல்ல 4 பேர் பிடிச்ச நீ ஈத்துன்னு போறான். நடந்தாண்ட வரேன் திருக்கோளுக்கு எங்க ஊர்ல இருந்து. கோவத்துல நடந்து வந்துட்டேன். வந்த உடனே பசி எடுத்துக்கிட்டு சாப்பிடலான்னு பார்த்தா பாக்கெட்ல காசை காணோம். ஏன் உனக்கு தைக்கிற பூரா காசு வச்சு தான் தைக்கிறேன்னா? அரிச்ச வேகத்துல காசு எடுக்காம வந்துட்டேன். சரி யாரும் ஆட்டக்கார ஆவிட மாட்டாங்களா, இன்னுமே ஷாட் வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். சாயங்காலம் மணி 6 மணிக்கு மத்தாலக்காரன் கிடைச்சா என் கண்ணுல. ஆமா, எப்படி இவன் காசு வச்சிருப்பான், நம்ம சாப்பிடலாம் ஏன்னா சாப்பிட்டா அப்படின்னா நான் என்ன சாப்பிடல அப்படின்னா ஓ வாடா ஹோட்டலுக்கு போவோம். அவன் என்ன நினைச்சிருக்கிறான், அவன் கையிலும் 10 பைசா இல்ல பழகுது. எப்படி வாத்தியார் காசு வச்சிருப்பாரு, நாம சாப்பிடலாம். அவன் வர்றான், அவன் நம்பி அவன் என்ன நம்பி வரான், அவன் நம்பி போறான். 2 பேரையும் 10 காசுல கடவுள நோஞ்சோம். சப்ளையர் கூட்ட மூலகதை அப்படின்னா என்ன விட திறமைச்சாலி. காலிலிருந்து வந்தவனுக்கு பூரா பேருக்கு மூளை இருந்தது, இப்பதான்டா இல்லன்னா. நான் கேட்டது ஆட்டு மூளை அப்படின்னு ஆய்வு வச்சிருந்தான். சரி இருக்கிறத வையா அப்படின்னு நிம்மதியா புட்டி புட்டின்னு புடிச்சோம். உதறணும் அப்படியே. அது உதற மாதிரி உதறீங்க. ஆமா, நாங்க பண்ணி உதறோம். நிம்மதியா சாப்பிட்டோம். தனித்தனியா பில்ல போடி அப்படின்னு தனித்தனியா பில்ல போட்டோம். அதாவது அவன் பில்லு 45 ரூபாய், என் பில்லு 55 ரூபாய். அது என்ன அவன் பில்லு 45, ஓம் பில்லு மட்டும் ஊருக்கு ஆச்சு 10 ரூபாய் சேர்த்து சாப்பிட்டேன். ஓ நீ ஊருக்கு ஆச்சு அப்புறம் தானே தனித்தனியா பில்ல போட்டோம். பில்ல போட்ட உடனே மொல்லமா அவன் பில்ல ஏங்கிட்ட நவுத்தனான். அவங்கிட்ட காய் இல்லையா, அவன் என்கிட்ட நவுத்தான். நான் என்ன பண்ணேன், என் பிள்ளை அது மேல எடுத்து வச்சு 2ஐயும் சேர்த்து அவங்கிட்ட நவுத்தான். அவன் பார்த்தான் கையில காசே இல்லைன்னா என்ன இட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ணுது அப்படின்னா, நானும் காசு இல்லாத இருக்கிறேன், என்ன பண்ணுது அப்படின்னா என்ன சொன்னா, நான் முதல்ல போறேன், நான் வெளியே போயிட்டு உன்னை இட்டுன்னு போடுறேன் அப்படின்னா. சரி தெம்பா உக்காந்துக்கிறேன் நானு. இவங்க இருந்து போனா காசு கொண்டு போய் கொடுத்தா அதான் பில்ல கொண்டு போய் மேட்சில வச்சுட்டு யோ 100 ரூபாய் கொடுத்தனா சில்லற கூடிய அப்படின்னு அவனை போய் அவங்க கடையிலே சாப்பிட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்தான். அவன் ஹோட்டலுக்காரன் பார்த்தான், யோ காசு கொடுக்கல வெறும் பிள்ளைதான் வைக்கிறேன், ஏதியா காசு அப்படின்னு கேட்க பார்த்து யோ காசு கொடுத்த உனக்கு தெரியாது, அதை உள்ள உக்காந்துங்கிற மாதிரி அவரு கையில நீ என்ன காட்டி விட்டான். உடனே அதான் காட்டி விட்டுனேன். என்ன சொன்னியோ என் 2 கண்ணில பார்த்தேன் 100 ரூபாய் நோட்டு கொடுத்தா வாங்கி வச்சு இல்லைன்றே, கல்லாவ திறந்து பாரு 100 ரூபாய் நோட்டு இருக்குது இல்லையா பாரு அப்படின்னா. காலையில இருந்து வியாபாரம் பண்றோம், கல்லாவோட 100 ரூபாய் நோட்டு இல்லாத இருக்கும் பாரு அப்படின்னா பாத்து சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஒரு கல்ல கடாய்த்தானே. ஆமா அவனுக்கு கம்மியானவன் நாம. ஐயா உங்க சண்டை தகராறு எப்படி எனக்கு தெரியாது. நான் வரும்போது குத்த 700 ரூபாய் மறந்துட போறேன்னு நான் பார்த்தேன். அவன் 2 பேரும் திட்டம் போட்டு வந்துடும் நம்ம சாப்பிட தகராறு வேணா ஒருத்தவன் வந்து நிற்பானுவ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாப்பிட்டது 100 ரூபாய் கழிச்சின்னு 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தான். அவன் விட்டு சாப்பிட்டு அவன்கிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டோம். வந்தானே 2 பேரும் வந்தவங்க கம்மன் வர வேண்டியதானே. பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். பாகம் பிரிக்கணும் அப்படின்னா எப்படிடா பாகம்னா 3 பாகம்னா. ஏன்டா 3 பாகம் புழு ஆரம்பிச்சோம் நானு. எனக்கு 2 பாகம் உனக்கு 1 பாகம்னா புளிட்டா போதுமா சாமாத்தமா சாச்சோம் நானு. எனக்கு தான் 2 பாகம்னா. உடனே 2 பேரும் தகராறு வந்து மயில புடிச்சு பெறல்றோம். அது பெறல்ற மாதிரி பெறல்றீங்க. ஆமா பண்ணி நாங்க உயிர்ந்து குட்டியில பெறல்றோம். அதாவது சண்டை போட்ட உடனே அங்க இருந்து அதாவது புரோக்கெல்லாம் ஓடிருந்தாங்க. ஆட்டக்காரன் அடிச்சிருங்க அப்படின்னா ஐயா ஹோட்டலுக்கு போனோம், புளி சம்பாரிச்சோம், எனக்கு உனக்கு தகராறு இருக்குது கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தா அவன் கையில கொடுத்த. அவன் என்ன பண்ணா, நீங்க புளிதான் சம்பாரிச்சு உண்மையா சம்பாரிச்சுன்னு எனக்கு தெரியுமா, வாங்கடா போய் ஹோட்டலுக்காரனே கேட்டு போக பண்றோம்.
அவங்ககிட்ட மீற முடியுமா? முடியாது. கிட்டின்னு போனான். போய் ஹோட்டலுக்காரனை கேட்டான். புளிதாக 100 ரூபாய் வாங்கி போட்டான் அப்படின்னா 2 பேரும் உள்ள தள்ளி கவுனி அப்படின்னு அவங்க கிளம்பிட்டான். கவுனிக்கு தான் சில்லற மாத்தி கவுனி பண்ணாங்க. சில்லற மாத்தி பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமா. உள்ள போன உடனே ஒரு சப்ளையர் கூட தோத்தில் போயிட்டு வந்தான். இன்னொரு சப்ளையர் கூட ஜல்லிக்கட்டு எடுத்து வந்தான். 2 பேரும் அவன ஒருத்தன் போட்டான், என்ன ஒருத்தன் போட்டான். போதுண்டா போதுண்டா போதுண்டா